வணக்கம் மக்களே! நேத்து ஒரு அப்டேட் குடுத்திருந்தேன். மேபி வீடியோ போஸ்ட் பண்றது தடைப்படலாம் அப்டின்ட்டு. ஆனா வீடியோ நேத்து நைட்டும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பட் இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. மேபி வந்து ஏற்படலாம். ஏற்பட்டதுன்னா தடைப்படலாம். ஸோ அதனால அந்த டைம்ல ஒரு ஏமாற்றம் வரக்கூடாது அப்டிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே வந்து உங்க கூட ஷேர் பண்ணேன். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் எனக்கு ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஆதரவெல்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. அத பார்க்கும்போது அத்தனை பிரச்சனையிலயும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வந்து எனக்கு ஏற்பட்டது. அதேமாரி வேண்டுதல், பிரார்த்தனையும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனையும், என்னோட பிரார்த்தனையும் சேர்ந்து பிரச்சனைகள முடிச்சு விட்டுதுன்னா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதேமாரி மேபி இடைப்பட்டு ஏதாச்சும் அதாவது தடைப்பட்டு ஏதாச்சும் போச்சுன்னா, நண்பர்கள் என்னைக்குமே இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே நமக்குன்ற ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க நம்ம கூடயும் பயணம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பயணிப்போம். இன்னைக்கிடையில சில அப்டேட்லாம் நம்ம பார்ப்போம். மார்க்கெட்ட பற்றி என்னென்ன வந்திருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த ஏற்றத்த நம்ம நம்பலாமாங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாசிட்டிவ். பட் அங்கேருந்து கொஞ்சம் சரிவடைஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, திரும்ப இப்போ ஒரு ஏற்றத்த நோக்கி போயிருக்கு. 450 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் குடுத்துருக்கு. நேத்து கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணத இன்னைக்கு நம்ம மார்க்கெட் குடுக்க தடப்பட்டுருச்சு. ஸோ நேத்து 4% வரைக்கும் ஏறி இருந்தது நிஃப்டி. ஆனா இப்போ நிஃப்டி வெறும் 2% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. அதர் சைட் பார்க்கும்போது நேத்து ஹாங்செங் விழுந்திருந்தது. ஆனா இன்னைக்கு நேர்ல என்ன விழுந்ததோ அந்த அளவுக்கான ஒரு ரெக்கவரும் பார்த்தீங்கன்னா, ஹாங்செங்லலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு 2.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. பட் இன்னைக்கு ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டதே பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு டேல கொஞ்சம் ஜெகஜோதியா மின்னி நமக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலை வந்து அளிச்சிருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்ட்ஃபோலியோ இறங்குது ஏறுது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான். ஸோ ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரியான ப்ரெஷரில் தான் நமக்கு பெட்டர் பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படும். ஸோ உக்ரைன் ரஷ்யா வாரப்போ ஏற்பட்ட மாதிரி. ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா வாரப்போ இருந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆப்ஷன் செல்லிங் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்லேயும் ஒரு நஷ்டத்தை வந்து நான் சந்திச்சேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் கடைசி நிமிடம் வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்து நல்ல லாபத்துல இருந்து அதுக்கப்புறம் அது பெரிய அளவுக்கு நஷ்டத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு அந்த ஆப்ஷன் செல்லிங்கில். அது போக பார்த்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோ அந்த டைம்லேயே ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ இருந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் அந்த டைம்லேயே ஓரளவு டீசெண்டான நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தது. போட்ட காசுக்கு மேலே நல்ல ரிட்டர்ன் இருந்தது. ஆனால் இந்த உக்ரைன் ரஷ்யா வாரப்போ பெரும் சரிவு ஏற்பட்டு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்க்கு வந்தது. அந்த போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல இருக்கும்போது நான் அப்போல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து நான் என் போர்ட்ஃபோலியோலாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போது ஸோ வித்துரு இப்போ வித்து நீ லாபத்தை புக் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் நான் பண்ணலை. நான் லாங் டேர்ம் அப்படின்ட்டு வந்து விட்டேன். போர்ட்ஃபோலியோ கீழே இறங்குச்சு. அந்த நண்பர் என்கிட்ட வந்து என்னடா இப்போ உன் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நஷ்டத்துக்கு இப்போ வந்துருச்சுங்க அப்படின்னா இதுக்கு தான் சொன்னேன் அன்றைக்கே வித்துரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு அட்வைஸை சொன்னார். பட் நான் அந்த டைமில் விற்கலை. மாறா நான் என்ன பண்ணேன்னா கீழே இறங்கின பங்குகளை திரும்ப மேற்கொண்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். 22ல் எத்தனை லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, டிவிடெண்ட் பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்ட்டு நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ வந்து நமக்கு வியூஸும் இருக்காது, சப்ஸ்கிரைபர் பேஸும் இல்லை. ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கிடைச்சது. அப்படி நான் போஸ்ட் பண்ண வீடியோவையும் பல டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் ஏற்படுது. பட் அங்கேருந்து மார்க்கெட் என்ன மாதிரியான ஏற்றத்தை கொடுத்துருக்கு, பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கேண்டிலில் பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஸோ இந்த மாதிரியான டைமில் மனசை இரும்பாக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இருந்த என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் ரொம்ப சின்னது. ஆனால் அந்த டைமில் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி என்னோட போர்ட்ஃபோலியோவை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மடங்குக்கு மேலே நான் வந்து பெருசாக்கியிருக்கேன். ஸோ சடன் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பங்குகள் ஆட் ஆச்சு. ஷார்ட் டேர்ம் பண்ணி நல்ல லாபம் கிடைச்சது. ஸோ போர்ட்ஃபோலியோங்கிறத தாண்டி லிக்விட் ஃபண்டில் ஒரு கணிசமான தொகையை வச்சுருக்கேன். ஸோ அது போக எஃப்டிலையும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். செலக்டிவாக சில பங்குகளில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் எஃப்எம்சிஜி வந்து நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஐடி பங்குகளை வந்து சொல்லலாம். இது போக இன்னும் சில பங்குகள் உதிரி பங்குகளும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்லுங்கள் ஒரே வீடியோவில். ஒரே வீடியோவில் நம்ம பேசினா உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடைக்காது. ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கோட நேம் தான் உங்களுக்கு கிடைக்கும். டைம் இருந்ததுன்னா சும்மா இருந்தீங்கன்னா போய் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ அது போக இப்போ என்ன ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎம்சி ரிலேட்டட் பங்குகள். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் செலுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஓஎன்ஜிசியில் சிஎல்எஸ்சியை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்மால் சிஎல்எஸ்சியாவை நீங்கள்
எடுத்து பாருங்க. எப்ப குடுத்தாலும் 50%க்கு மேலான ஒரு ஏற்றத்த குடுக்குன்னு தான் டார்கெட்டே வந்து குடுக்குறது. இவ்வளோலாம் குடுக்காது. இப்படி க்ரூட் ஆயில் விலை ஏறியிருக்கு. ஓஎன்ஜிசிட்ட பெர்ஃபார்மன்ஸே வந்து இல்ல. ஸோ ஓஎன்ஜிசி எல்லாம் நமக்கு இப்போதைக்கு எந்த ஒரு சான்ஸும் வந்து ஏற்படுத்தல. ஆனா மாறாம் இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் நமக்கு அகைன் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய தருவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்திருக்கு. அதனால ஓஎம்சிய வாட்ச் லிஸ்ட்ல போட்டு தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு டேல ஏறிருச்சு. ஆனா ஓஎம்சி பங்குகள் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பக்கம் உங்க கவனத்த செலுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அந்த இடத்துல ஒரு வேல்யூ பையிங் ஏற்பட்டதுன்னா, அதோட இன்டிமேஷன நான் டெஃபினட்டா ஏதோ ஒரு வழியில உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஒண்ணு ஆர்டிக்கலா வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல இருக்கக்கூடிய நன்மை, தீமைகள உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். இல்லன்னா நம்ம வீடியோல தனியா இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி கூட உங்க கூட நான் டீட்டெயில்டா ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஜஸ்ட் இந்த பங்க வாங்குங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது என்னோட வேலை இல்ல. அதுல இருக்கக்கூடிய நன்மை, தீமைகள உங்க கூட நான் எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஓனா ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவ எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கும் எஜுகேஷனல் ரிலேட்டடான ஒரு புரிதல் ஏற்படும். எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான், அந்த பங்க வாங்குவோம் அப்படின்ட்டு இல்லாம, அதுல உங்களுடைய உழைப்ப போட்டு உங்களுடைய ஒரு முடிவு எடுக்கும்போது, டெஃபினட்டா நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கான ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப்பு தான் இந்த ஆர்டிக்கல் அப்படின்ட்டு நான் வந்து பார்க்குறேன். பார்ப்போம். தொடர்ந்து இன்னும் இன்னோவேஷனா நம்ம கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அப்பப்ப சஜஷனும் கேட்குறேன். என்ன மாரி பண்ணலான்ட்டு. அப்பப்ப நீங்க குடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேலிடான சஜஷனா இருந்ததுன்னா, அதையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்சி பங்குகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இப்போ இந்த எல்பிஜி ஏடிஎம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க. போய் டக்குனு போய் ரீஃபில் பண்ணிட்டு வர மாரியான ஒரு ஆப்ஷன வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு கேஸோட தட்டுப்பாடு உங்க வீட்டுக்கு இருக்கா அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி எதுவும் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். புக் பண்ணா வந்துருச்சு. பார்ப்போம். இந்த சூழ்நிலை அ இப்படி இருந்தாலும் நமக்கு இந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியில வந்துகிட்டு தான் இருக்கு. அதுபோக மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இப்ப செய்தி தளங்கள் எல்லாம் பெருசா ஊதி பெருசாக்குவாங்க. பட் அத நம்ம பெருசா கண்டுக்காம, ஸோ மேபி ஒரு நல்ல சரிவு. இப்போ பெட்ரோநெட் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பெட்ரோநெட் மேபி இன்னும் சரிவாச்சுன்னா, நமக்கு அது பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்த பங்கு தான். விரைவில் நல்ல நமக்கு ஒரு வேல்யூ பை பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுதுன்னா, நம்ம இத ஃபோக்கஸ் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நீங்க கண்டிப்பா போட்டு வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய பெயிண்ட்டுக்கான விலைய வந்து உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 8% வரைக்கும் பெயிண்டோட காஸ்ட்ட ஏத்த போறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஏப்ரல் 10ல பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஹைக் வரும். இதுக்கு முன்னாடி சில கம்பெனிஸ் வந்து 2லேருந்து 5% வரைக்கும் ஏத்துறதா வந்து போட்டிருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட் கொஞ்சம் பிரீமியம் கம்பெனிங்கிறனால 6லேருந்து 8% வரைக்கும் பிரைஸ் ஹைக்க வந்து இப்போ அ இம் அ இது பண்ண போறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு ஒரு ரூ. 12,842 ரீஃபினான்சிங் பண்றதா அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. மிக பெரும் கடன். என்ன ஃபெர்டிலைசர் கம்பெனின்னு போய் பார்த்தா, அது பெருசாலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான கம்பெனி இல்ல. ஆனா அந்த கம்பெனிய யார் நடத்துறான்னு பார்த்தா, என்டிபிசி முதலிய பிஎஸ்யூ ஜெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்சிடரி அதாவது இந்த நிறுவனத்த ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனிய வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால பெரும் பாதிப்பு ஐஆர்எஃப்சிக்கு இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய ப்ளூ சிப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். இங்க பாருங்க என்டிபிசி, கோல் இந்தியா, ஐஓசிஎல் போன்ற நிறுவனங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரா தான் இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி இருக்கு. அதுக்கு தான் இன்னொரு கவர்மெண்ட் கம்பெனி கடன் குடுக்குறாங்க. இது ஒரு சேஃபான கடனா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒலக்ட்ரா, ஜேபிஎம் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த பங்குகள் ரீசென்ட்டா ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் வந்து குடுத்தது. இன்னைக்கு டெய்லியும் ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. என்ன ரீசன்னா 10,000 பஸ்ஸுக்கான ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி செய்தி வந்திருக்கு. 10,000 பஸ்ஸ வந்து இவங்க டிப்ளாய் கரெக்ட்டா பண்ண முடியுமாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். இவங்களுடைய ஆனுவல் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கெல்லாம் வந்து இல்ல. ரொம்பவே வந்து கம்மி தான். இத எப்படி பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால இந்த ஒலக்ட்ரா, ஜேபிஎம் போன்ற நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம பின்னாடி தள்ளி நிற்பது ரொம்ப சேஃப்டி. ஏன்னா, இவங்களால சரியா டெலிவர் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த கான்ட்ராக்ட்ட ஸ்கிராப் பண்ணாலும் ஸ்கிராப் பண்ணுவாங்க கவர்மெண்ட். எது வேணா நடக்கலாம் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒலக்ட்ராலாம் நெறைய பேர் வந்து பீக்ல வாங்கியிருக்காங்க.
இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட டென்யூர்க்குள்ளே இவங்களால அந்த கான்ட்ராக்டை பூர்த்தி செய்ய முடியலைன்னா கான்ட்ராக்டை ஸ்கிராப் பண்ணிட்டு மறுபடியும் டெண்டர் விடுவாங்க. ஸோ டெண்டரில் திரும்பவும் இப்போ எப்படி அசோக் லைலாண்ட், டாடா மோட்டார்ஸ் எல்லாம் இந்த அந்த 10,000 பஸ்ஸுக்கான டெண்டரில் வந்து விலகி இருந்தாங்க. அவங்களாம் ஜெயிக்கல பெருசாக, அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல. ஆனால் ஸோ திரும்ப அவங்களுக்கே வந்து இந்த கான்ட்ராக்ட் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் பக்கம் இருந்து நம்ம தள்ளி இருப்பது ரொம்ப நல்லது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அடுத்தது ஸோ ட்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சரிவை கொடுத்த ஒரு பங்கா இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு 500 கோடி கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ஃபண்ட் ரைஸ்ன்னு தெரியல. பட் கம்பெனி மிக பெரும் சரிவில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் சரியணும் இந்த பங்கெல்லாம். எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 8,500 கிட்ட இருந்தது. இப்போ வெறும் 3,300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இதெல்லாம் சரியணும். ஒரு 1,500 வந்ததுன்னா ஓகே. பட் 1,500 வராது. இது ஒரு பேராசை. மார்க்கெட் மனசு வச்சா வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்ததுன்னா அப்போ நம்ம இதில் இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு பங்குகள் எல்லாம் கீழே விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் வருவதற்கே ரொம்ப கஷ்டமாகும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசி தான். பட் நான் ஐஆர்சிடிசிலையும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கான, அதாவது ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி ஒரு பீரியடுக்கு ஒரு பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஐஆர்சிடிசியும் ஒரு நல்ல பாட்டமை வந்து டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்தது. ஆனால் புல் மார்க்கெட்லேயே ஒரு திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. பட் இப்போது புல் மார்க்கெட் முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் இந்த ஐஆர்சிடிசியில் ஏற்பட்ட மாதிரியான ரெக்கவர் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ எப்படி இந்த பங்கு சரிவடைஞ்சிட்டு வருதோ அந்த மாதிரி சரிவடைவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. பட் விரைவில் நமக்கு இந்த ஐஆர்சிடிசியில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம். ஸோ இந்த ஐஆர்சிடிசியை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நமக்கு அந்த இடப்பட்ட டைமில் வந்து ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஏற்படலாம். அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். சில பேர் எந்த ரேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நான் எந்த ரேஞ்சு அப்படின்ட்டு முன்னாடியே மென்ஷன் பண்ணேன்னா அது பைக்கால மாறிடும். அது எனக்கு வந்து ப்ரெஷராக வந்து மாறும். ஸோ அதனால் நான் அந்த ரேஞ்ச் இதெல்லாம் வந்து என்னால் ஓப்பனாக வெளியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த டைமில் ஜஸ்ட் நான் பண்ணேன்னு மட்டும் சொல்லுவேன். அப்போவும் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி சொல்ல முடியாது. சொன்னேன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக தான் வந்து கிரியேட் பண்ணும். நண்பர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ சுஸ்லான் பார்த்தீங்கன்னா கெயில் கிட்ட இருந்து அகெயின் ரிப்பீட்டட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. 100 மெகாவாட்கான இந்த காற்றாலை போடுறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை வந்து இப்போது சுஸ்லான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது 6வது முறையாக கெயில் பார்த்தீங்கன்னா சுஸ்லானுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பட் சுஸ்லானுக்கு என்ன போட்டி இருக்குங்கிறதையும் நம்ம ஆர்டிக்கலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உள்ள பெரிய ஒரு ஜெயிண்ட் நிறுவனம் உள்ளே வராங்க. ஸோ இது ஒரு பெரிய தலைவலியாக சுஸ்லானுக்கு மாறும் அப்படின்ட்டு நம்ம பேசியிருக்கோம். மேபி அதை பார்க்காத நண்பர்கள் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி டேயில் பார்த்தது. அண்டு இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகளையும் நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வந்து ஏற்படும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுனா அந்த வீடியோ வேறு வீடியோ மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பங்கை பற்றியும் அந்தந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக தான் பேசியிருப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும். ஸோ அதனால் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்தடுத்து புது வாய்ப்பு ஏதாச்சும் வருது, நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கும் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால் எந்த பங்கு அப்டேட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலை. ஸோ மேபி பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.